ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்பைசி ஃபிஷ் ரோஸ்ட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இதை மாதிரி 4 பீஸ் ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி இதை மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் மசாலா. நீங்கள் எந்த ஃபிஷ் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபிஷ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது பெப்பர் பொடி. இது நல்லா க்ரன்ச்சி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வீடியோ எடுக்கங்காட்டி காட்ட முடியல. இதை மாதிரி க்ரன்ச்சி பண்ணிக்கோங்க. இது நல்லா எல்லா சைடும் வர மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு இதையே ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் வைக்கலாம். டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். 20 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், நம்மளுடைய மசாலாலாம் கொஞ்சம் அதில் ஃபிஷ்ஷோட ஒட்டி நல்லா உறிஞ்சிருக்கு. இது நம்ம தோசைக்கல்லில் போடலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. இதை மாதிரி பண்ணும்போது நமக்கு டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். கொஞ்சமாக தான் ஆயில் தேவைப்படும். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஆயிலை இதில் தோசைக்கல்லில் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தடவி வச்சுருக்க ஃபிஷ்ஷை அதில் ஆட் பண்ணிடுங்க. தோசைக்கல் மேலே போடுங்க. ஃபிஷ்ஷை போட்டாச்சு. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா இது ஈஸியாக பர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதங்காட்டி நீங்கள் தோசைக்கல்ல சிம்லேயே வைங்க. சிம்மில் வச்சு மெதுவாக நம்ம ஸ்லோவாக குக் பண்ணி எடுக்கலாம். இதை ஒரு தோசைக்கல் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் நம்மளோட ஃபிஷ்ஷு வந்து நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மியாகவும் இருக்கும். நம்ம 3 மினிட்ஸ் கழித்து அதைய பின்னாடி சைடு திருப்பி விடலாம். நாம் இதில் என்ன நல்ல கலராக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. நேச்சரான கலர்லேயே வரட்டும்ன்ட்டு நம்ம மிளகாத்தூள், நம்ம ஃபிஷ் மசாலா அதைத்தான் ஆட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கலர் பொடியும் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா கலர் பொடி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப கெடுதல். கலர் பொடி அழகை மட்டும்தான் காட்டும், நமக்கு ஹெல்த்தி இருக்காது. இதை மாதிரி திருப்பி போட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பின்னாடி சைடும் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்குன்னு. இதுக்கு நமக்கு 5 மினிட்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். ஈஸியாக குக் பண்ணி எடுத்துடலாம். இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் ரோஸ்ட்டு வந்து நல்லா யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா குக் ஆகி இருக்குது. இது மேலே நம்ம லெமன் ஒரு 1/2 அணா எடுத்து நல்லா இதை மாதிரி புழிஞ்சு விடுங்க.
இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.